ஷாலோம் பிரைஸ் லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு. ஆமேன். இன்றைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு நற்சாட்சிங்க. ஆமேன். யாரிடத்துல இருந்து நற்சாட்சி? இன்றைக்கு நம்ம வேதாந்தம் கொர்நேலியு பார்க்க பாருங்க. இந்த கொர்நேலியு என்பவர் அனைவராலும் தேவனாலும் மனுஷராலும் ஒரு நல்ல சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக வேதாந்தத்தில் காணப்படுகிறாங்க. அதுவும் விசேஷமா யாரிடத்துல நற்சாட்சினா யூத ஜனங்களிடத்திலே ஒரு நல்ல சாட்சி பெற்றிருக்காரு. ஐ மீன், யாருங்க இந்த யூத ஜனங்கள்? இயேசு சிலுவையில் அறிந்தவர்கள், கிறிஸ்தவத்துக்கு எதிராக நின்றவர்கள், கிறிஸ்துவையே சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனா இந்த கொர்நேலியு அந்த யூத ஜனங்களாலே ஒரு நல்ல சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இதன் பலன் என்னங்க? பரிசுத்தாவின் அவர் ஜெபித்த வீட்டில் இறங்கி வந்தார். யாருக்கும் சம்பூர்ணமாக தேவன் பரிசுத்தாவை கொடுத்து தேவன் வல்லமையாக தேவன் விளங்கினார். ஆமென். இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா, நம்ம யாரிடத்தெல்லாம் நற்சாட்சி பெற்றிருக்கிறோம்? அதாவது நல்ல சாட்சின்றது நமக்கு அறிமுகமானவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மள ரொம்ப பிடிக்கிறவங்க நம்மள ஈஸியா சொல்லிடுவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, ரொம்ப குட் கேரக்டருங்க. ஆனால் நம்மை விரோதிக்கிறவர்கள், நமக்கு எதிராக பேசுறவங்க நம்மளை பத்தி என்னங்க சொல்லுவாங்க? ஐ மீன், அவங்க ஒருவேளை நம்மளை பத்தி நல்ல சாட்சி சொல்ல முடியுமாங்க? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறதுங்க. வேதாந்தம் கூட அநேக பேர் இது போல எதிரிகளிடத்துல, தம்மை பகைக்கிற இடத்துல கூட நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. தாவீது சவுல் கேட்ட, தாவீதே நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு நல்ல சாட்சி பெற்றாருங்க. அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று நியாயம் தீர்க்க போன பிலாத்தே சொல்றேங்க, இவரு நல்லவருங்க, இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன் என்று பிலாத்து வாயினாலே அறிக்கை செய்ய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை பெற்றாருங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்போம். நம்மளுக்கும் எத்தனையோ பேர் எதிரிகள் இருக்கலாம், நமக்கு எதிரான தீங்கு நினைக்கிறவங்க இருக்கலாம், நம்மள ஒரு மாதிரி பகையா பார்க்கறவங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, மகனே, நம்ம அவர்களிடத்திலே ஒரு நற்சாட்சி பண்ணு. இவங்க உண்மையால ஆண்டவரை கும்பிடுறவங்க, இவங்க உண்மையால தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அவரிடத்தில் நற்சாட்சி பெற்றோங்க. எப்படிங்க நற்சாட்சி பெறுறதுக்கு? தீமை செய்வர்களுக்கு நாம் நன்மை செய்யணுங்க, நம்மை பகைவர்களுக்கு நம்ம ஜெபம் செய்யணுங்க, ஆபத்துல அவர்களுக்கு நம்ம உதவியாக நிற்கணுங்க. இப்படி செய்யும்போது நம்மை பகைக்கர் கூட நம்மளை நல்ல சாட்சியா சொல்லுவாங்க. இன்றைக்கு இதை கேட்கிற ஒரு சில நபர் கூட இந்த சூழ்நிலை இருந்தா கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? ஆண்டவரேப்பா, நாங்கள் எங்களுடைய எதிர்களிடத்திலும் நாங்கள் நற்சாட்சி பெற உதவி செய்யுங்க சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கலாமா? நீங்கள் மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்தவரேப்பா, நாங்கள் அப்பா உங்களை போல வாழ உதவி செய்யுங்க. நீர் தகப்பன உண்மை பகைக்கிறதுல கூட நல்ல சாட்சியை பெற்று வாழ்ந்தீங்களப்பா. நாங்களும் எங்களை பகைக்கிறவர்கள், எங்களை விரோதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களப்பா. நான் அவர்களிடத்தில் நாங்கள் நற்சாட்சி பெற்று அவர்கள் வாயாலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கூற உதவி செய்யுங்கப்பா. இது கேட்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நிறைய பொறுப்பேற்றுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னால பிதாவே, ஆமென். சாட்சியா வாழும், சாத்தானை வெல்லும். தேங்க்யூ. ஷாலோம். காட் பிளஸ் யூ.